வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் லூக்கா 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்க போகிறோம். லூக், தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்க நிரப்பினார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கொஞ்சம் அந்த பையனை கையை தட்டி தான் ஒரு என்கரேஜ் பண்ணுங்களேன். எத்தனை பேர் இருந்தாலும் சொன்ன அடுத்த செகண்ட் வாசித்தார நம்ம எல்லாம் வெக்கப்பட்டு உட்கார்ந்துருப்போம். நான்லாம் இந்த பையனாக இருக்கும், இந்த வயசில் இருக்கும்போது பைபிள்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் இந்த பையனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அதாவது நான் வளர்ந்த பிறகு ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறேன். சின்ன வயசில் யார் பைபிளை சுமக்கிறாங்களோ அவங்க முதிர்காலத்தில் பைபிள் அவங்கள சுமக்குமா. ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுங்க, ப்ரெசென்ட் பண்ணுங்க, அவங்கள வாசிக்க வைங்க, ஜெபம் பண்ண வைங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பெற்றோரை பார்க்கும்போது அவங்க அழுற ஒரு காரியம். இன்றைக்கி இங்கே மாத்திரம் இல்லை, பல வெளிநாடுகளில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நான் போகும்போது அவங்க என்னை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு காரியம், ஐயா என் பிள்ளை இப்படி இருக்கிறா, என் மகன் இப்படி இருக்கிறான், கஞ்சா தண்ணி இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி இருக்கிறான், வெளியே பார்க்க நல்லா தான் இருக்கா, சபைக்கு வர்றான், ஆனால் இன்றைக்கி மாய்மாலமான உலகத்தில் அவன் விருப்பப்பட்டபடி வாழ்ந்துட்டு இருக்கிறான். காரணம் என்னென்னு திரும்பி பார்த்தா சின்ன வயசில் எம்மா நீ அங்கே போ, சந்தோஷமாக போ, அங்கே போறியா அங்கே போ, ஜாலியாக விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வயசு தான் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வயசு. யார் பைபிளை வாங்கி கொடுக்குறீங்களோ நிச்சயமாக சொல்கிறேன், யார் பிள்ளைகளை பைபிள் படிக்க வைக்கிறீங்களோ அவங்க வருங்காலம் பெருசாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அவங்க வருங்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உயர்த்தி விடணும்னு தேவையில்ல, ஆண்டவரை உயர்த்தி விட்டுருவார். அதுதான் இந்த வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிச்சயமாக அந்த பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். வருங்காலத்தில் அவனுடைய எதிர்காலம் முழுவதும் தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அருமையான வேத புஸ்தகம் ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுத்தருகிறது. பேதுருவை குறித்து நம்ம அழகாக வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், he was trying, அவன் முயற்சி செய்து பார்க்கிறான். ஆனால் வாழ்க்கையில் பல நேரத்தில் ஆசீர்வாதம் குறைவுபட்டு போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு திரும்பி பார்க்குறோம், நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறோம், குடும்பத்தை குறித்து யோசிக்கிறோம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறோம். ஆனால் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை படகு வெறுமையாக தான் இருக்குது. நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல காரியத்தை செய்கிறோம், நமக்கான இன்கம் நிறைய இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பகுதியில் வெறுமை என்கிற ஒரு அனுபவத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு கடந்து வருகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை சீமோன் பேதுரு கீழ்ப்படுகிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை அவனுக்குள்ளே கிரியேட் செய்து ஒரு காரியத்தை செய்கிறது. அந்த 2 படகும் அமிழத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தான். சத்தமாக சொல்லியிருக்கலாமே ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம், ஐயா என்னுடைய விசுவாச படகு, என்னுடைய வாழ்க்கை வெறுமையாகவே தான் போயிட்டு இருக்குது. என் வாழ்க்கை எங்கே திரும்பி பார்த்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், ஆனாலும் என் படகு வெறுமையாக தான் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஃப் யூ பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட், தேவ வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீரானால் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை அவர் பரலோகத்திலிருந்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் எந்த பக்கத்துலேயும் உங்கள் ஆசீர்வாதத்தை அடைச்சு போடலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த பக்கத்துலையும் அடைச்சு போடலாம், ஆனால் வானத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனாலையும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பாராம். இன்னைக்கு யார் இந்த வசனத்தை நம்பிக்கையோட, ஆண்டவரே என் குடும்பம் இதுவரைக்கும் வெறுமையாக தான் இருக்குது, நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன், எவ்வளவோ காரியங்களை செஞ்சுட்டேன், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்குது, என் பிள்ளைங்க வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்குது, எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அதில் நான் நிறைவை பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ எதிர்பார்ப்பதை விடவும் அமிழத்தக்கன ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராம். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அந்த படகு அது வரைக்கும் வெறுமையாக தான் இருக்குது. அந்த படகுல அது வரைக்கும் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அந்த படகு அது வரைக்கும் அந்த இடத்துல அந்த கடற்கரையில் நிற்கிற வரை எந்த பெருக்கமான ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் எப்பொழுது இயேசு அங்கே வந்து அவருடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ, வேத புஸ்தகம் சொல்லியிருக்கிறது, அந்த படகு அமிழ்ந்து போகத்தக்கன ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். இன்னைக்கு உங்களை ஓவர்ஃப்ளோ பண்ணுற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த இரவு நேரத்தில் வேகமாக 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். எப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்?
இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க கொஸ்டின் என்ன? எப்போயா நான் ஆசீர்வதிக்க முடியும்? இத்தனை வருஷமா வசனத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறேன், இத்தனை வருஷமா வார்த்தையை கேட்டுட்டு தான் இருக்கிறேன், எந்த முன்னேற்றமும் இல்லையே, வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியவில்லையே. இன்றைக்கு சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த 3 அனுபவங்கள், கர்த்தர் அந்த படகை அமிழும்படியாய் ஆசீர்வதித்தாரே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வர வேண்டிய 3 அனுபவங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்து நான் ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் அதே அதிகாரத்தில் லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். கடற்கரையிலே நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை யோசிங்க. இயேசுவானவர் இப்பொழுது அந்த இடத்துல கடந்து வருகிறார். இந்த படகு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இப்பொழுது இந்த படகு எது பக்கத்தில் நிற்குது? கடல் கரையின் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இவன் சொல்லுகிற, ஆண்டவரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. இன்னைக்கு தேவ சமூகத்தில் இதே போல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். நான் எவ்வளவோ போராடி இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் அகப்படவில்லை. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், லோனுக்காக அப்ளை பண்ணுறேன், அந்த காரியத்திற்காக செய்கிறேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த முயற்சி எடுக்கிறேன், இந்த முயற்சி எடுக்கிறேன், ஆனால் ஒரு ஆசீர்வாதம் கூட என்னுடைய வாழ்க்கையில் அகப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், படகு அமிழத்தக்கன ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அது கொடுக்க வேண்டுமானால் முதலாவது நாம் கடந்து வர வேண்டிய அனுபவம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. இயேசுவானவர் வருகிறார். எத்தனையோ படகு நின்றிருக்க வேண்டும், ஆனால் அங்க 2 படகு தான் இருக்குது. அந்த படகு எப்படிப்பட்டதா இருக்குது தெரியுமா? காலியான படகாக இருந்தது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்போ இருதயம் காலியாக்கப்படுகிறதோ அப்பொழுது தேவாவியானவர் ஆசீர்வதிப்பார். புரியுறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இருதயத்திற்குள்ள பலவிதமான போராட்டங்கள், பாவ எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் இந்த விசுவாச படகை நிரப்பி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாமலே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள், பாவமான காரியங்களை பால் போல குடித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், யாருடைய இருதயம் வெறுமையாக்கப்படுகிறதோ அந்த வெறுமையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வெறுமையாக்க விருப்பம் இல்ல, பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை விருப்பம் இல்ல. ஆனா தேவ சமூகத்துக்கு வந்தா, ஆண்டவரே நான் ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை பெருக பண்ணும், ஆண்டவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும் என்று கேட்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் முதல்ல நம்ம கடந்து வர வேண்டிய ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தை நாம் வெறுமையாக மாற்ற வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பாவம் உள்ள சூழ்ந்து இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் சூழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு தேவன் விரும்பத்தகாத தேவையில்லாத காரியம் நம்முடைய இருதயத்திற்குள்ள ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் அதை விட்டு விட்டு, ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விரும்புகிறப்பா, என் இருதயத்தில் பாவம் சூழ்ந்திருக்கிறது, இன்னைக்கு களைச்சி வைக்க விரும்புகிறேன், யார் ஒப்பு கொடுக்கிறீங்களோ நிச்சயமா சொல்லுகிறேன், வருகிற நாட்களில் உங்கள் படகு அமிழத்தக்க அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியிடத்தில் ஒரு விதவை தாய் வந்து சொல்லுகிறாள், ஐயா, என்னுடைய புருஷன் மரிக்கும் பொழுது அவர் கடனை என் பாரத்தை மேலே வைத்து விட்டு அவர் மரித்து போனார், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறாள். அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அம்மா, உன் பக்கத்து வீட்டில் போயிட்டு காலியான பாத்திரத்தை வாங்க அப்படின்னார். என்ன சொல்றாரு? காலியான பாத்திரத்தை வாங்க அப்படின்னார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அன்பா இருந்தால் தான் ஒரு ஸ்பூன் சீனியாவது தருவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறது சூப்பராக தான் இருக்குது, பாடுறது நல்லா தான் இருக்குது, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்டால் தான் நம்ம சர்டிஃபிகேட்டே தெரியும். ஹல்லேலூயா. நம்ம சர்டிஃபிகேட்டை யாரு கொடுக்கணும் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும், எப்பா பிஆர் மணி அவருக்கு வீடா, அது எப்பவுமே துதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவங்கள சொல்லும் போது சிரிக்கிறீங்க, இப்போ உங்க பேரை வச்சு சொன்னா தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் சத்தமா. ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தாதான் பாத்திரம் கிடைக்கும். தீர்க்கதரிசி சொல்றாரு, அம்மா உனக்கு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வா, வெறுமையான பாத்திரத்தை கொண்டு வா, அந்த பாத்திரத்தின் மூலமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இவன் மட்டும் சண்டை போட்டுட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வீட்டில் போய் ஓடிடா அப்படின்னு 4 கெட்ட வார்த்தை போட்டு திட்டிருப்பான். ஆனால் இந்த அம்மா போய் கேட்குறாங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், வெறுமையான பாத்திரங்கள் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் பாத்திரத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஒவ்வொருவரும் பாத்திரத்தை கொடுக்கிறாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த காலியான பாத்திரம், அந்த எம்டி வெசல் நிரம்புகிற வர, அந்த எம்டி வெசல் காலியாகிற வர அந்த இடத்துல எண்ணெய் வந்து கொண்டே இருந்ததாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா எப்பொழுது அவங்க பிள்ளைகளை பார்த்து கேட்கிறாங்க, வேற ஏதாயிலும் பாத்திரம் இருக்கிறதா, வெறுமையா இருக்குதா? நோ. எப்பொழுது நோ என்கிற வார்த்தை வந்ததோ, வந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் என்று போனது. இன்னைக்கு எப்போ உங்க இருதயம் வெறுமையாக்கி கொண்டே இருக்கிறீங்களோ அப்போல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என் பாவத்தை கழுவ விரும்புகிறேன்ப்பா, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமத்தை கழுவ விரும்புகிறேன், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருப்பேனானால் அந்த விசுவாச படகை இன்றைக்கு சுத்தம் செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து பாருங்கள். நிச்சயமா சொல்லுகிறேன், அன்றைக்கு வந்து கொண்டிருந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்க மேல கர்த்தர் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா the first experience, நீங்கள் உங்களை வெறுமையாக்க வேண்டும், உடைக்க வேண்டும். அழகான தேவ மனுஷன் ஒரு பாட்டை பாடியிருக்கிறார். இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உடைக்க உடைக்க அவர் உருவாக்குவார். எவ்வளவு தூரம் உடைக்கப்படுறீங்களோ, எவ்வளவு தூரம் நொறுக்கப்படுறீங்களோ, எவ்வளவு தூரம் உங்களை இருதயத்தை வெறுமையாக்குகிறீர்களோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் உங்களை வெறுமையாக்குங்கள். ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு தெரியாம நான் அறியாம பாவம் செஞ்சிருப்பேன்னா, உமக்கு பிரியமில்லாத, உமக்கு தேவையில்லாத அருவருப்பான காரியங்களை என் வாழ்க்கை நான் செய்திருப்பேனே, ஆனால் ஆண்டவரை இன்னைக்கு உம்முடைய சமூகத்தில் என்னை வெறுமைப்படுத்துகிறேன் என்று கேட்டு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் வலை கிழியத்தக்கன உங்கள் வாழ்க்கையை, எதிர்காலத்தை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லி இருக்கலாமே, இன்னும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முதலாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய படகு நிரம்ப வேண்டுமானால், நம்முடைய வலைகள் கிழியத்தக்கன ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வேண்டுமானால் வெறுமையாக்க வேண்டும். பாவத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்க வேண்டும், அக்கிரமத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை எப்பொழுது வெறுமையாக மாற்றுகிறோமோ நிச்சயமாய் தேவ ஆவியானவர் வருகிற நாட்களில் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எத்தனை பேர் துன்பத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. பரவாயில்ல, அதுக்கும் எப்போவுமே ஒரு கூட்டம் இருப்பாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனால் நம்ம கூட்டத்துக்கு வந்தால் சிலர்லாம் கண்ணெல்லாம் நம்மளே பார்த்துக்கிட்டுருவோம். ஏன் தெரியுமா? தெரியாமல் கையை தூக்கிட்டா அது வேற பெரிய பிரச்சனை. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, அம்மா நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தையை கேளுங்க. பரவாயில்ல அப்பா, இவ்வளவு நாள் போராடி, ஏகதேசம் 6 வருஷம் போராடி, இன்னைக்கு தான் ஆண்டவர் எனக்கு வாசலை திறந்திருக்கார். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேகமாக நான் அடுத்த காரியத்திற்குள்ளே கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். அதே அதிகாரத்தில் லூக்கா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அந்த படகுகள் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்தார். கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது அனுபவம் வெறுமையாக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து கழுவப்பட வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் எப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்க முடியும் தெரியுமா? எப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும் தெரியுமா? எப்பொழுது அவர் நம்முடைய படகுக்குள்ளே வருகிறாரோ அப்பொழுது அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். புரிகிறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே நீ வாருன்னு கேட்டால் ஆண்டவர் வரமாட்டார். எப்போ இருதயம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு, எப்பொழுது இருதயம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை அது சிந்தித்து கொண்டிருக்கிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது அந்த படவின் மேலே தேவன் ஏறினாரோ வெறுமையாக்கப்பட்ட படகு ஆசீர்வதிக்கப்பட்ட படகாக மாறினது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க படகுல வரணும். வசனம் சொல்லியிருக்கிறது, இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க தனிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் வந்துட்டாருன்னா, எவ்வளவு பெரிய தடைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை பெரிய போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அவர் அதை உடைத்து எறிய, வாசல்களை திறக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹalleluya. ஆண்டவர் தங்குகிற படகாக இருக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற இருதயமாக இருக்க வேண்டும். எப்போ பாவம் வெளியே போகுதோ ஆண்டவர் சொல்கிறார், வாசல் படியில தட்டிட்டே நிற்கிறாரு. உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. சாத்தானுக்கு மறுபடியும் இடத்தை கொடுக்க போறியா, இல்ல ஆவியானவருக்கு இடத்தை கொடுக்க போகிறீர்களா? இன்னைக்கு தேவ சமூகத்தில் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் யுத்தத்தின் செய்தி. ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை. இந்த கடைசி நாட்களில் நீங்களும் குடும்பமும் நம்முடைய சபை தப்பிக்கணும்னா ஒரே ஒரு காரியம் தான் செய்ய முடியும். அந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருப்பாரே, ஆனால் இந்த கடைசி நாட்களில் வருகிற துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன். ஹalleluya. ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவர் நம்முடைய படகுல வந்திருக்கணும். ஆண்டவர் நம்முடைய படகுல நம்ம வாழ்க்கையில அவர் காலெடுத்து வைக்காம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. எவ்வளவோ முயற்சி பண்ணலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். எனக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு நான் பெரியாள் என்று சொல்வதற்கு நான் தகுதி அல்ல. ஆனால் என்னை நிலைநிறுத்துவது என் ஆண்டவர். ஹalleluya. என்னை பேச வைப்பது என்னுடைய தேவன், என்னை உயர்த்துகிறது என்னுடைய ஆண்டவர். ஏனென்றால் எனக்கு ஒரு காரியம் தெரியும், என்னுடைய இருதயமாகிய படகுல அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. அவர் உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டார்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் தேவ ஆவியானவர் அதை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் கர்த்தர் அழிக்கும்படியாக நினைத்தார். காரணம் என்ன? அங்க இருக்கிற பயங்கரவாதம், தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்கள் அதிகரித்து கொண்டே இருந்தது. அந்த இடத்துல லோத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றும்படியாக நினைத்தவர் தேவ தூதர்களை அங்கே அனுப்புகிறார். வாசல் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது 2 பேர் வர்றாங்க. லோத்து உடனே சொல்றார், எப்பா come on, come to my house, என்னுடைய வீட்டிற்குள்ளே கடந்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வீடும் அழிந்திருக்க வேண்டுமானால் அவர் தேவ தூதர்களுக்கு அந்த வீட்டை திறந்து கொடுத்தபடியினால் தேவன் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். இன்னைக்கு இயேசுக்கு உங்க வாழ்க்கையை கொடுப்பீங்கன்னா இயேசு உங்களை காப்பாற்றுவார். மனுஷன் கையில் உங்க வாழ்க்கையை கொடுக்க வேண்டாம். மனுஷன் கரங்களில் உங்களுடைய குடும்பத்தை கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறேன். என்னை அழகுபடுத்துகிற தேவன் நீர், என்னை உயர்த்துகிற தேவன் நீர், என்னை சீரமைக்கிற தேவன் நீர். அப்பா, மனுஷனை நம்பல, உங்களை நம்புகிறேன். என்னுடைய படகுல உங்களை உட்கார வைக்கிறேன். அந்த சுக்கான உம்முடைய கரங்களை தருகிறேன். இனி நான் ஓட்ட போறதில்ல, நீங்க டிரைவ் பண்ணுங்கப்பா. தேவ சமூகத்தில் யார் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ நிச்சயமா சொல்லுகிறேன், வருகிற நாட்கள்ல எதிர்பார்க்க முடியாதபடி இந்த உலகம் திரும்பி பார்க்கிறபடி கர்த்தர் உங்களை மாற்ற அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அதாவது சிலர் கீழ்ப்படிவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு முறை ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போன உடனே அந்த டாக்டர் சொன்னார், அம்மா அவன் பிள்ளைக்கு பயங்கரமான காய்ச்சல் இருக்குது. ஏறத்தாழ இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 104 டிகிரி இருக்குது. கொதின்னு கொதிக்கிற ஆள். அதனால் வீட்டுக்கு போன உடனே நான் கொடுக்குற இந்த 2 சிரப்பு இருக்குது. ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஒன்று சாப்பிட்டதுக்கு பிறகு. இந்த சாப்பிட்டதுக்கு பிறகு நீ கொடுக்க வேண்டியது நல்லா குலுக்கிட்டு தான் கொடுக்கணும், ஸ்ட்ரைக் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நம்ம ஆள் வீட்டுக்கு போனோன்னா தலைகளாக மாற்றிவிட்டான். அவளுக்கு மறந்து போச்சு, எதை குலுக்கிட்டு கொடுக்கணும், எது குளிக்காமல் கொடுக்கணும் மறந்து போச்சு ஆளுக்கு. வீட்டுக்கு வந்தால் முதல் மருந்து நல்லா குலுக்குனா, பிள்ளைக்கு கொடுத்துட்டு சாப்பாடை கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டான். அடுத்த அரை மணி நேரம் கழித்து அடுத்த மருந்தை கொடுக்கணும். இப்போ கொடுத்த பிறகு தான் ஞாபகம் வருது, எல்லாம் நம்ம தப்பாக கொடுத்துட்டோம். முதல்ல கொடுக்க வேண்டியது சும்மா கொடுக்கணும், 2வது எப்படி கொடுக்கணும், குலுக்கிட்டு கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. கடைசியில் முடிவெடுத்தா எப்படி குலுக்கிறான்னு பிள்ளைய பிடிச்சி குலுக்க ஆரம்பித்தான். ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மருந்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி குலுக்குனான, குடிச்ச பிறகு குலுக்குனான, எப்படியும் குலுக்கி கொடுக்கணும், அவ்வளோதானே. பிள்ளைய பிடிச்சி குலுக்குனா பாருங்க உழுப்பு. இன்னைக்கு வசனத்தெல்லாம் வீட்டுக்கு கேட்டுட்டு போவோம், ஆனால் வீட்டுக்கு போன பிறகு பழைய குருடி கதவை திரடி அப்படியே பட்ட வாழ்க்கை தான். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. பரவாயில்லையே, நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நல்லா உற்சாகமா சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு தேவன் உங்க படகுல கரெக்டா வந்து உட்கார்ந்துட்டாருன்னா, ஆண்டவர் உங்க படகுல அவர் அசைவாட ஆரம்பிச்சுட்டாருன்னா, எத்தனை பெரிய போராட்டம் வந்தாலும், எத்தனை பெரிய சூழ்நிலை உங்களை எதிர்த்து வந்தாலும் அவர் காப்பாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya.
மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்து நான் ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். அதே புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சீமோன் பேதுருடைய படகு வெறுமையாக்கப்பட்டது. படகு வெறுமையாக இருக்கிறது. படகு வெறுமையான நிலைமையில ராம் முழுவதும் போராடுகிறான். எத்தனை பேர் இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு வெளியே வந்தால் கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, அந்த இடத்துல 2 படகு தான் நிற்குது. மிச்சம் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த சீமோன் பேதுரு முந்தின நாள் இரவே அவர்கள் வேலைக்கு போனார்கள், தூங்கவில்லை. இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா, யார் இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில் யாருக்கும் தெரியாமல் முட்டங்கால் போட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வெளிப்படையான ஜெபம் அல்ல, வெளிப்படையான ஆராதனை அல்ல, தேவ சமூகத்தில் அவன் சொல்ற, ஆண்டவரே, we have tried the last night, ஆண்டவரே, கடைசி இரவு நேரத்தில் நாங்கள் முயற்சித்தோம், ஆனால் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஆண்டவர் அதை தான் கண்ணோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? இரவு நேரத்தில் ஜெபம் பண்றியா? சந்தோஷமா சீரியல் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தில் எந்த பயமும் இல்லாம வெட்டி கதைகளை பேசிட்டு இரவு நேரத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா, யாரு தேவ சமூகத்தில் யாருக்கும் தெரியாம நடு இரவுல முட்டங்கால் போட்டு, ஆண்டவரே, என் குடும்பத்தை உம்முடைய கரங்களை நான் கொடுத்துருக்கிறேன், என்ன வெறுமையாக்கி இருக்கிறேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதின்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா சொல்றேன், வருகிற நாட்களில் நீங்கள் நினைக்கிறத விட உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் என்னுடைய அப்பாவும் ஒரு மரண வீட்டுக்கு கடந்து சென்றிருந்தோம். அப்போ அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பேரும் சாட்சி சொல்லும்படியாக அழைத்தார்கள். கடைசி நேரத்தில் இந்த பாக்ஸை மூட போகிறாங்க. மூடுறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, அவர்களுக்கு இருக்கிற 3 பிள்ளைகளும் இப்பொழுது சாட்சி சொல்லுவார்கள் என்று கூறினார். அப்போ மீதி இருக்கிற 2 பேர் வரல. ஃபர்ஸ்ட் சிஸ்டர் அவங்க வந்தாங்க. முதலாவது பிறந்த அந்த சகோதரி கடந்து வந்தார்கள். வந்து கண்ணீரோடு அவங்க சொன்ன சில சாட்சிகளை உங்க மத்தியில் சொல்லிட்டு நான் நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அம்மா, நாங்கள் 3 பேரும் பிறந்த என்னுடைய தங்கச்சி 10 மாதமாக இருக்கும் பொழுது என்னுடைய அப்பா திடீரென்று அவர் மரித்து போனார். என்னுடைய அம்மா விதவை தாய். இந்த உலகத்தில் எங்க திரும்பி பார்த்தாலும் அவளை குறித்து கேவலமாக தான் பேசுவார்கள். என்னுடைய தாயை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் எங்கு திரும்பி பார்த்தாலும் என் தாயை குறித்து ஏளனமாய் பேசுவார்கள். என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் எங்களுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்து இவெல்லாம் விளங்காதவா, மோசமானவா, கேவலமுள்ளவள் என்று பேசுவார்கள். கண்ணீரோடு சொல்லி கொண்டிருந்தார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தில் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று முழித்து பார்த்தால் நான் தான் மூத்தவள் என்பதனால சில நேரத்தில் என் பக்கத்தில் 2 தங்கச்சியும் தூங்கிட்டு இருப்பாங்க, என் பக்கத்தில் அம்மா படுத்திருப்பாங்க. எங்க அம்மாவை காணும் என்று தேடி பார்த்தால் எங்க வீடு ஒரே ஒரு ரூம் தான், ஆனால் அந்த ஒரு ரூம்ல ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு கண்ணீரோடு அழுது கொண்டிருப்பார்களாம். இயேசுவே, என்னை உயர்த்தும், இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இயேசுவே, உம்மால் கூடும் என்று ஒவ்வொரு நாளும் கதறி கொண்டிருப்பார்களாம். இந்த மூத்த சகோதரி அந்த அம்மாவுடைய கன்னங்களை தொட்டு பார்த்தால் ஒவ்வொரு நாள் இரவும் அது கண்ணீராக தான் இருக்குமா. நாட்கள் கடந்து சென்றது, வருஷங்கள் கடந்து சென்றது. படிக்க ஆரம்பித்தார்கள், ஒவ்வொருவரும் படிக்க ஆரம்பித்தார்கள். மெரிட்ல 3 பேருக்கும் சீட்டு கிடைச்சது. மூத்த மகள் இன்ஜினியராக மாறினாள், 2வது பிள்ளை டாக்டராக மாறினாள், 3வது பிள்ளை இன்ஜினியராக மாறினாள். அந்த அம்மா சாட்சியம் முடிக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, எங்க வாழ்க்கையில எங்க விசுவாச படகு ஆரம்பத்தில் வெறுமையாக தான் இருந்தது, எங்க விசுவாச படகு வெறுமையாக தான் இருந்தது. ஆனால் எப்பொழுது எங்களுடைய இருதயம் வெறுமையாக்கப்பட்டதோ, எப்பொழுது தேவ ஆவியானவர் எங்களுடைய இருதயத்திற்குள்ளே வர நாங்கள் ஒப்பு கொடுத்தோமோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்களுடைய இருதயத்திற்குள்ளே வந்தாரோ, நாங்கள் தேவ சமூகத்தில் அழுதோம், நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தோம். இன்றைக்கு நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், என்னுடைய தங்கச்சி முதல் தங்கச்சி யூரோப்ல இருக்கிறா, 3வது தங்கச்சி இந்த துபாயில இருக்கிறா. இன்னைக்கு 3 குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை சத்தமா மகிமைப்படுத்தி இருக்கலாமே. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமாமா? இரவு நேர ஜெபம்.
இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கலைன்னா வாழ்க்கையில விடுதலை இல்லை. ஜெபமே ஜெயம் என்று சொல்லி இருக்கிறது போல இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ போராட்டங்களை பார்க்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்கிறோம், எத்தனையோ கண்ணீர் என்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இனிமேல் எனக்கு இரவு நேரத்தில் டைம் கிடைக்கும்னா, if I get time Lord, I will be in your presence. தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் காத்திருப்பேன் அப்பா, என்னை நீர் உடைத்து உருவாக்கும் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு உடைந்து போய் இருக்கிற ஒன்ன கர்த்தர் உருவாக்குவார். இன்னைக்கு நொறுக்கப்பட்டிருக்கிற ஒன்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உடைந்து போய் இருக்கிற இருதயத்தை அவர் சீர்படுத்துவார். செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் முட்டங்காலிட்ட ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. நான் பலனற்று போய் இருக்கிறேன், நான் சுகத்தை இழந்து போயிருக்கிறேன், என் குடும்பத்தில் நிம்மதியை இழந்து போயிருக்கிறேன், என் எதிர்காலம் இருண்டு போயிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற இருளை மாற்றி வெளிச்சத்தை உன்மேல் உதிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிற. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அழகான தேவ பக்தர் ஒரு பாடலை பாடியிருப்பார். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு, கோபமோ ஒரு நிமிடம், அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையாக அது நிலைத்திருக்கிற கிருபையாக இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ உனக்கு பூரணமாக விளங்கும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வேண்டுமானால் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம், தனிப்பட்ட முறையில் உங்கள் 4 செவருக்குள்ளால முழங்கால் போட்டு நடுவுறவில் உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் புருஷனுக்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக எந்தெந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றிற்காக முட்டங்கால் போட்டு, ஆண்டவரே, இந்த மாலையில் அழுது கொண்டு இருக்கிறேன், இந்த இரவில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், நாளை காலை நான் எழும்பும் பொழுது நீர் எனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று யார் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் முட்டங்காலிட்டு கேட்கிறீர்களோ, நிச்சயமாக சொல்கிறேன், இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் உங்க வாழ்க்கையில் நீங்கள் காணுவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. இதுவரை பார்த்த போராட்டங்களை இனிமேல் நீங்கள் பார்ப்பதில்லை. இதுவரை பார்த்த வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார். இதுவரை பார்த்த நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். இதுவரை பார்த்த சூழ்நிலைகளை அவர் நிர்மூலமாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு நான் எழும்பி நிற்கிறேன்ப்பா, என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், இரவு நேரத்தில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நிச்சயமா சொல்றேன் அம்மா, நிச்சயமா சொல்றேன், உங்க யாரையும் அவர் சும்மா விடுற தேவன் அல்ல, அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சீமோன் பேதுருடைய படகை பார்த்து இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 3 அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிறான், வெறுமையாக்கப்படுகிறான், தேவனை தன்னுடைய படகுல அவன் வரவேற்கிறான். 3வது பார்க்கிறோம், தேவ சமூகத்தில் ராம் முழுவதும் காத்திருக்கிறேன், ராம் முழுவதும் காத்திருக்கிறேன் அப்பா. தேவ சமூகத்தில் அவன் தன்னை உடைக்கிறான். ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், உன் படகை எடுத்துக்கொண்டு அந்த ஆழத்திற்கு கடந்து செல் என்று சொல்லுகிறார். அவ்வளவு நேரம் இந்த உலகம் அவனை ஏளமா பார்த்துருக்கணும்ல, அவ்வளவு நேரம் அந்த உலகம் அவனை பார்த்து சிரிச்சிருக்கும். நீலாம் படகு ஓட்டி என்னையா பிரயோஜனம், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், பாரு உன் படகுல ஒன்றுமே இல்லை, சைவர் கோழி முட்டை அப்படின்னு இருப்பான். ஆனால் எப்பொழுது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திற்குள்ளே கொண்டு போனானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், வலை கிழியத்தக்கன கர்த்தர் அந்த படகை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்கள் படகை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றும்படியாக விரும்புகிறார். செய்ய வேண்டிய 3 காரியம், தேவ சமூகத்தில் ஆண்டவரே, பாவமான எந்த சிந்தை எனக்குள்ள இருந்தாலும், ஆண்டவரை நீர் அருவருக்கிற, நீர் விரும்பத்தகாத எப்படிப்பட்ட குணாதிசயம் இருந்தாலும் இன்னைக்கு என்ன உடைக்கும்படியாக விரும்புகிறேன் அப்பா, என்னை வெறுமையாக்குகிறேன் என்று தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். 2வது பார்க்கிறோம், தேவனை உங்கள் வாழ்க்கையில் முதல் இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டமாக 9 மணிக்கு ஆராதனைனா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ போங்க. அதே போல் வாழ்க்கையில் இந்த கூட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்கி கடந்து வாருங்கள். ஆண்டவரை முதலிடத்தில் உட்கார வச்சு பாருங்க. 3வது பார்க்கிறோம், தேவ சமூகத்தில் ஜெபம் செய்து பாருங்கள். வெளியே இந்த உலகம் பார்க்க வேண்டாம், இந்த உலகம் பார்க்கத்தக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். தனி அறையில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் மாலையில் அழுகை என்றால் நாளைக்கு காலையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா.
சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.